உன் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான திருப்பமாய் இந்த பதிவு அமையப் போகின்றது. எதையும் பகிர முடியாத தனிமையான தருணத்தில் நீயும் நானும் மட்டும் இருக்கிறோம் என்று எண்ணிக்கொள். காரணம், இது ஒரு ரகசியம். எல்லோருக்குமே கூடாத ரகசியம். இந்த விநாயகனின் வாக்காக இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் கேட்கப் போகின்றாய். மிக சொந்தமான ஒன்றை கேட்க வேண்டும். நீ வாழ்க்கையில் எத்தனை தவறுகளை உணர்ந்திருக்கின்றாய்? உணர்ந்தாலும் அதை எவ்வளவு நேர்த்தியாக நேர்மையாக நிவர்த்தி செய்ய முயற்சி செய்திருக்கின்றாய்? சிலர் தங்களை தவறு செய்யாதவர்கள் என்று நினைப்பார்கள். ஆனால் விநாயகன், நான் சொல்கின்றேன், நாம் தானாக செய்த தவறை ஒப்புக்கொள்வதுதான் மாபெரும் அறிவுடையவர்களினுடைய பண்பு. தவறு செய்யாத மனிதர்கள் யாரும் இல்லை. ஆனால் அதை செய்த பிறகு அதை மறைப்பவர்களால் தான் வாழ்க்கையின் தோல்விகள் தொடர்கின்றது. இதில் ரகசியம் என்ன? தவறுகளை ஒப்புக்கொள்ள வேண்டும். மனதிற்குள் உணர்வுடன் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதன் பின் புத்திசாலித்தனமாக முன்னேற வேண்டும். வெற்றி என்னும் கிழங்கு மண்ணுக்குள் தான் பழுத்திருக்கும். அதை தோண்டி பார்த்தால்தான் கிடைக்கும். தோல்வி போல் தெரியும் ஒவ்வொரு தருணத்திலும் சிறிய ரகசிய வெற்றிகள் மறைந்து இருக்கும். அவைகளை தேடி கண்டுபிடிப்பது அருவி போல ஓடுகின்ற வெற்றிக்கான வழி. விழுந்த இடத்தில்தான் வெற்றிக்கான ரகசியமும் இருக்கும். நீ பழியிலிருந்து பயணத்தை எடுக்க வேண்டும். என்னிடம் முதலிலேயே பெரிய தலை இருக்கின்றதே, அது செறிவாக சிந்திக்கின்றதே என்று நீ நினைக்கின்றாய். ஒவ்வொரு முறையும் ஆழமாக சிந்திக்கும் பொழுது கோபமாக எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. ஒருவர் கெட்டவராக இருந்தாலும் நீ நல்லவனாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் பொறுமையாய் நடந்து கொள்ள வேண்டும். வெற்றி வராமல் இருக்க காரணமும் நீதான். வெற்றி வர தொடங்க ஒரு மாற்றத்தையும் நீதானே செய்ய வேண்டும். தவறை மறைக்காதே, திறந்த மனதோடு ஒப்புக்கொள். இப்படிப்பட்ட மனநிலை ஆன்மீக சக்திகளை உனக்காக வேலை செய்ய வைக்கும். நேர்மையை நேசிக்க வேண்டும். எதிலும் குறுக்கு வழியை தேடக்கூடாது. நேர்மையோடு வாழும் வாழ்க்கை தேவையான சூரிய ஒளியை நமக்குள் காட்டும். நாளையது எது என்று எண்ணாமல் இன்றை உனக்காக நாள் என்று உணர்ந்து செயல்படு. நாளைய வேலையை வைத்து வெற்றியை கனவு காணாத, இன்றே செயல்பட்டு அந்த வெற்றியை நிஜமாக்கு. ஒரு வேளை நிறைவேறாமல் தான் போய்விட்டதா? நம்பிக்கை இழந்து விட்டாயா? ஆசைகள் எல்லாம் சிதைந்து போனது போல தோன்றுகின்றதா? அப்படியானால் இந்த விநாயகர் சொல்லும் ரகசியத்தை நீ மட்டும் தனியாக உள்ள பொழுது இந்த புனித சொற்களை வரவேற்றுக்கொள். தடையை நீக்கும் அருள்தான் இந்த ரகசியம். இன்றிலிருந்து உன் வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகப் போகின்றது. செய்த தவறை நீ ஒப்புக்கொண்டதன் காரணமாக உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் சோதனை வந்தாலும் பிறருக்கு, ஆனால் நீ எந்த ஒரு தவறையும் தீங்கையும் துன்பத்தையும் இழைத்தது இல்லை. நீ செய்த தவறே உனக்கு நீ கொடுத்த ஒரு சில தண்டனையாக அமைந்திருக்கின்றது. பிறருக்கு தீங்கோ தவறோ செய்யவில்லை. ஆனால் நீ செய்த தவறுகளின் செயல்களின் மூலமாக அது உன்னைத்தானே பாதித்திருக்கின்றது. மற்றவர்களின் பாராட்டிற்காக அல்ல, உனது மன சமாதானத்திற்காக தான் நீ வேலை செய்ய வேண்டும். மற்றவர்கள் ரசிப்பதற்காக இல்லாமல் உன்னுடைய உள்ளத்திற்காக ஒரு வாழ்வை நீ உருவாக்க வேண்டும். புகழுக்காக அல்லாமல் சிந்தனையுள்ள சுமூக வாழ்க்கைக்கான வெற்றியை நீ தேட வேண்டும். அதன் பின் அந்த பாராட்டு, ரசிப்பு, புகழ் எல்லாம் தானாகவே உன்னை தேடி வரும். நீ என்னை அழைக்காமலேயே நான் இப்பொழுது உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். நீ தவறுகளை மறைத்தாலும் நான் அதை அறிந்துதான் நிற்கின்றேன். ஆனால் நீ உணர்ந்து மனதை மாற்றினால் உன் வாழ்க்கையும் இப்பொழுது மாறும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு ரகசியம், வெற்றி வாழ்க்கையின் ரகசியம் தவறுகளை மறைப்பதில்லை, உணர்வதில்தான் இருக்கின்றது என்பதுதான் இந்த ரகசியம். எப்பொழுது நாம் செய்த விஷயங்களை மறைக்காமல் வெளிப்படையாக
எல்லோருக்கும் தெரியும்படியே அந்த செயல்களை செய்ய முடிவதுதான் உண்மையான விஷயம். ஆனால் ஒரு சில விஷயங்களை அப்படி பிறர் மத்தியில் செய்யாமல் மறைமுகமாகவோ பிறருக்கு தெரியாமல் அந்த ரகசியத்தை பாதுகாக்கும் வகையிலோ இருக்கும் பொழுது அது தவறாக மாற்றப்படுகின்றது. கஷ்டங்களை நீயும் அதிக அளவில் தாங்கிக் கொண்டிருக்கின்றாய். மன நிம்மதிக்காக ஏதாவது ஒரு சந்தோஷத்தையாவது அனுபவிக்க வேண்டும் என்று சிறு சிறு செயல்களை உன் மன திருப்திக்காக செய்கின்றாய். நீ இந்த பதிவை கேட்ட நொடி முதல் உன்னுடைய வாழ்க்கை மாறும் என்பது உறுதி. நீ நன்றி சொல்வாய் என்பது உறுதி. உன் மனதிற்குள் நீ வைத்து கொண்டிருக்கும் அத்தனை கேள்விகளுக்கும் நிச்சயம் விடை கிடைக்கும், உன்னை நீ மாற்றிக்கொள்ள முற்படும் பொழுது. உன்னுடைய மனமானது இறைவனுடைய சிந்தனையை அதிகம் நோக்கினால் உன்னுடைய வாழ்வானது இன்பத்தை அதிகம் நோக்கும். மனதை இங்கும் அங்கும் தடுமாற விடாமல் மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கும் பொழுது அது நாம் சொன்னதை கேட்கும். அது சொல்லும் குரலும் நமக்கு கேட்கும். ஆர்ப்பாட்டமாக தேவையில்லாத குப்பைகளையும் கழிவுகளையும் அதில் போட்டு நிரப்பி வைக்கும் பொழுது தேவையுள்ள விஷயங்களுக்கு இடமில்லாமல் போய்விடுகின்றது. அமைதியும் நிம்மதியும் பொறுமையும் சந்தோஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருக்க வேண்டுமானால் இந்த இறைவனுடைய குழந்தையாக நீ எப்பொழுதுமே இருக்க வேண்டும். இறைவனின் சிந்தனையில் நீயும் உன்னுடைய சிந்தனையில் இறைவனையும் வைப்பாயேயானால் உன்னுடைய வாழ்க்கையில் நலனை இறைவன் வைப்பான். உனக்கு கிடைக்கக்கூடிய நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் நீ பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல். உன்னை சுற்றி இருப்பவர்களையும் பாராட்டவும் தெரிந்திருக்க வேண்டும், அவர்களுக்கு நன்றி சொல்லவும் தெரிந்திருக்க வேண்டும், அவர்களை மனதோடு அன்பால் நடத்தவும் தெரிந்திருக்க வேண்டும். பிறரை பழிவாங்கும் எண்ணம் நமக்கு எப்பொழுதுமே வரக்கூடாது. பழிவாங்கும் எண்ணம் வந்துவிட்டால் நிம்மதி தொலைந்துவிடும். பிறர் அதால் பாதிப்பதை விட நம்மை நாமே பாதிப்புக்கு உட்படுத்துவதுதான் அங்கே அதிகமாக ஏற்படும். பிறரை மறப்பதும் மன்னிப்பதும் தான் நிம்மதிக்கான வழி. உன்னை கஷ்டப்படுத்துகின்ற விஷயங்களிலிருந்து நீ முழுமையாக வெளிவர வேண்டும். எது எல்லாம் எதிர்காலம் வரையிலும் உனக்கும் கஷ்டம் கொடுக்கும் என்று உனக்கே தெரிகின்றதோ அந்த பழக்கத்திலிருந்தும் அந்த உறவிலிருந்தும் நீ வெளிவர வேண்டும். எதுவாக இருந்தாலும் இறைவன் கரத்தில் அனைத்தும் இருக்கின்றது. நொடி பொழுதில் வாழ்க்கையை மாற்றுவதற்கான சக்தி இருக்கின்றது என்று கடைசி வரை எப்பொழுதும் ஒழுக்கத்தோடும் நல்ல சிந்தனையோடும் நல்ல செயல்களோடும் அன்புடனும் இருக்க தெரிந்து கொண்டால் எல்லாம் நம் வசமாகிவிடும். வாழ்க்கையே உன் வசமாக போகின்ற தருணம் இது. அதனால்தான் நான் உன்னை சந்தித்து பேசுகின்றேன். உன் வாழ்விற்கு மிகப்பெரிய நன்மை காத்திருக்கின்றது. நல்லது நடக்கும்.